இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபை, இரக்கம், ஈவு, தயவு இது எல்லாவற்றையும் நம்ம மேல அளவில்லாமல் வைத்திருக்கிறபடியினால நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வாழ்க்கையாக தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள்ல கூட நம்ம தியானத்துக்காக ஒரு வசனம், நிச்சயமா இந்த வார்த்தை அநேகரோடு தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இடைப்படுகிறார் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வார்த்தைய நம்ம ஆழமாய் நம்ம தியானித்து ஆஹ் சிந்திக்கும் போதே நம்ம வாழ்க்கையில பல பகுதிகளில் நம்ம போராடி கொண்டிருக்கிற அந்த பகுதிகளில் நமக்கு சமாதானமும் விடுதலையும் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறத நான் நிச்சயமா கர்த்தருக்குள்ள நான் நம்புறேன். அப்போ நம்ம இன்றைக்கு தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அப்போ இந்த நாள்ல நம்ம பார்க்கும்போது அங்க சகரியாவுக்கு தேவனுடைய தரிசனம் உண்டாகி, அங்க இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பில இருந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் அங்க திரும்பி வர்றாங்க. அங்க செருபாபேல் அங்க தலைவனாகவும், அங்க யோசுவா அங்க பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்போ அவங்க அந்த எருசலேம் அந்த தேவாலயத்தை மறுபடியும் அங்க கட்டுகிறதற்காக அவங்க அங்க ஒரு தீர்மானம் பண்ணி அங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலை மிக பெரிய வேலை. எதிர்ப்புகளும் அதே போல அதிகமா இருக்குது. ஆனா அவங்க கிட்ட இருந்த அந்த ரிசோர்ஸஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அது அவங்க கட்ட வேண்டிய அளவுக்கு அவங்க கிட்ட அந்த பொருட்களோ, அ செல்வங்களோ அவங்கள்ட்ட இல்ல. அதனால அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப வீக்கா அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்துல தான் சகரியாவின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அங்க செருபாபேலுக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். அப்போ பலத்தினாலும் அல்ல. அப்போ இந்த பலம் அப்படிங்கிறது இது ஏதோ மேன் பவர், மனிதருடைய பலன் இல்ல. அங்க அங்க அந்த காலத்துல அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஏதோ ராணுவ வீரர்களுடைய பலன், இல்ல எந்த எந்த வகையிலயாவது வேற வகையில இருந்து கிடைக்கிற பலன். இந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செல்வத்தினாலேயோ, இல்ல ஏதோ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இல்ல பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கு, இல்ல ஏதோ நமக்கு பெரிய ரிசோர்சஸ் இருக்கு, அதை வைத்தும் அல்ல, பலத்தினாலும் அல்ல. நம்ம ஏதோ மனிதர்களுடைய சப்போர்ட், மிலிட்டரி சப்போர்ட் இருக்கு அதனால அல்ல. பராக்கிரமம்னா என்ன? நம்மளுடைய, அதாவது நமக்கு இருக்கின்ற அந்த செல்வமோ, இல்ல நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், நமக்கு பெரிய ஆளு, நம்ம பெரிய காரியத்தை இதெல்லாம் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த 2 நாளையும் நம்ம எந்த வேலையையும் செய்து முடிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு இருக்கும்போது எந்த வேலையையும் நம்மால செய்து முடிக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அது ஆவிக்குரிய காரியங்களா இருக்கட்டும், இல்ல உலகத்தின் காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம பலத்துல நம்ம பல நேரங்கள்ல முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். பல நேரங்கள்ல ஏதோ மனிதர்கள்ட்ட நம்ம மாற்றங்கள் வரணும்னா நம்ம அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிரலாம். இல்ல சூழ்நிலைகள்ல மாற்றம் வரணும். நம்ம தான் முயற்சி பண்ணி இத சரி பண்ணணும். நம்மளுடைய ஞானத்த பயன்படுத்தி, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி, இதெல்லாம் நம்ம செஞ்சிரலான்னு சொல்லி பல வேளைகள்ல முயற்சி பண்ணுகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறார். என் ஆவியினாலே ஆகும். அப்ப இன்றைக்கு அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா, முற்றிலுமாய் அவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணணும்.
ஆண்டவரே, இது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல, எங்களுடைய ஞானத்தினாலோ, எங்களுடைய சுய முயற்சியினாலேயோ, எங்களுடைய செல்வத்தினாலேயோ அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அங்க செருபாபேலுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான் வருது. நீ இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாதான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தமும் எப்படி நிறைவேறுமாம்? அவருடைய ஆவியினாலே நிறைவேறும். இதுக்கு நம்ம முயற்சி பண்ணுகிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப முழுவதுமாய் தேவனுடைய ஆவியில சார்ந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? பல பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய அந்த வேலைகளையோ, இல்ல எந்த வேலைகள் நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும், நமக்கு ஏதோ பெரிதா இருக்கிறதுனால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. அது தேவனுடைய ஆவியினாலே தான் நம்ம சாதிக்க முடியும். அந்த 2 கொரிந்தியர் 3:5 பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி தகுதி எங்களால் உண்டாயிராமல் அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அங்க இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிலிப்பியர் 4:13 பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்ம 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 தான் எதையோ செய்யறோம், நம்ம தான் முயற்சி பண்றோம், நம்ம தான் வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளை சார்ந்து, நம்ம மாம்சத்தையே சார்ந்து இருக்கிறபடினாலதான் பல வேளைகள்ல சோர்வுகளுக்குள்ள நம்ம போறோம். ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுறாரு, ஓம் பலத்தினால அல்ல, ஓம் பராக்கிரமத்தினால அல்ல, ஓ சரீர பலத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே. இன்னைக்கு நம்ம செய்யற சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் அது ஏன் பலன்ல இல்ல, அவருடைய ஆவியினாலே அப்படின்னு சார்ந்து கொள்ளுகிற மனிதன் நிச்சயம் வெற்றியுள்ள மனிதனாகத்தான் அவன் வாழ்க்கையில இருக்க முடியும். அங்க கிதியோனை பார்க்கிறோம். அந்த கிதியோன் அவன் எண்ணங்களே அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவனை குறித்ததான தாழ்ந்த எண்ணங்கள் தான் அவனுக்கு இருக்கு. அங்க கர்த்தர் அவனை சந்திக்கும் போது அவன் சொல்ற காரியம், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த 13வது வசனம் நியாயாதிபதிகள் 6:13 இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். அவன் தன்னுடைய பலத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிறான். நான் எப்படி இவ்வளோ பெரிய அந்த மீதியானியர் கூட்டத்தை நான் ரட்சிக்க முடியும்? ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை பராக்கிரமசாலியே. அவனுடைய உண்மையான நிலைமை அவனால ஒண்ணும் முடியாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே. ஏன்னா கர்த்தருடைய ஆவியினாலதான் அவன் அந்த மீதியானியரை ரட்சிக்க முடியும். அந்த ஆவியானவருடைய துணையோடு அவன் ரட்சிப்பான்கிறத கர்த்தர் அறிந்திருந்தபடியினால, அவனுடைய பலத்தினால முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டு, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு ரட்சிப்பாய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்போ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரு மனுஷிக பிரகாரமா இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அது மிகவும் முடியாத காரியம். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய கூட்டமா அந்த மீதியானியர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் அங்க அங்க வந்து பயங்காட்டுறாங்க. அந்த ஜனங்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அங்க யார் மேல வந்து இறங்குறார்? கிதியோன் மேல வந்து இறங்குகிறபடியினால் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல அங்க என்ன செய்யறாங்க, அந்த அந்த கிதியோன் மூலமாய் அங்க தேவன் அந்த மீதியானியரை முறியடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல அங்க பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்
கிதியோன் மேல் எக்காளம் ஊதினார். கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்குன உடனே அவனுக்கு தைரியம் உண்டாகுது. அப்ப இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் நம்ம மேலே இருக்கிறார். கிதியோன் மேல இறங்குன அதே ஆவியானவர். அந்த ஆவியானவர் அங்க இறங்குனது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்பதாகவே நம்ம பார்க்கிறோம், அங்க சமாதானத்தை தேவன் அங்க பேசுகிறார். ஆவியானவர் வந்தாலே நம்ம இருதயம் முதல்ல என்ன வரும்? சமாதானம் உண்டாகும். இந்த சமாதானம் அவனுக்கு வந்த பிறகுதான் அங்க அடுத்த பாளையத்துக்கு உள்ள போகும்போது அங்க பேசுகிற சத்தம் எல்லாம் அவன் கேட்க முடியுது. அது வரைக்கும் அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அந்த மீதியானியருடைய சேனையை குறித்து நீங்க நியாயாதிபதிகள் 6:7 நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. அந்த ஆவியானவருடைய பலன் வருகிறது. அவன் அங்க சமாதானத்தையும் அங்க பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால அந்த பாளையத்துக்கு அவங்க உள்ள வரும்போது அங்க ஒரு சொப்பனத்தை அந்த ஜனங்கள் கண்டு அதனுடைய அர்த்தத்தையும் அங்க சொல்லும் போது அவனுக்கு பயங்கரமான நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த எக்காளங்களை ஊதி தங்கள் கைகள்ல இருக்கிற பானைகளை தான் உடைக்கிறாங்க. அங்க 300 பேர் தான். அத்தனை பேரை அந்த மீதியானியரை முறியடிக்கிறதுக்கு 300 பேரை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்ள சொல்லுகிறார். அந்த 300 பேரும் அங்க என்ன செய்யறாங்க? அந்த அத்தனை பெரிய சேனையை அவங்க முறியடிக்கிறாங்க. இது எப்படி நடந்தது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோடு இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்டதான் சொல்றாரு, இது என்னுடைய ஆவியினாலே ஆகும். முழுவதுமாய் அவரை சார்ந்திருந்து ஆவியானவர்கிட்ட அந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்காக என்ன செய்யணுமோ, எந்த மனிதர்களிடத்துல பேசணுமோ, எந்த சூழ்நிலையை மாற்றணுமோ, இது எல்லாம் அவரால் ஆகும். அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறது தான் நம்முடைய வேலை. இப்போ அங்க தாவீதுக்கு அந்த கோலியாத்தும் அங்க கர்த்தருடைய ஆவியானவரை தான் அவன் சார்ந்து இருக்கிறான். யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி அங்க தாவீது அங்க என்ன செய்யறான்? அங்க பேசுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அவன் இருதயத்துல ஒன்றை ஆழமாய் அறிந்திருந்தான். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இது என் தேவனுடையது. என் தேவனுடைய ஆவியானவர் இந்த யுத்தத்தை அவர் செய்கிறார். அங்க எலியா அந்த கர்மேல் பர்வதத்துல அங்க அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள், இவன் ஒருவன் மாத்திரம் அங்க நிற்கிறான். அவன் யாருடைய ஆவியினால அங்க ஜெயிக்க முடிந்ததுன்னா கர்த்தருடைய ஆவியானவரால. அங்க ஜெபித்த மாத்திரத்துல அக்கினியாய் அவர் இறங்கி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் இதே ஆவியானவர், அன்றைக்கு கிதியோன் மேல இறங்கின அதே ஆவியானவர், சிம்சோன் மேல இறங்கின அதே ஆவியானவர், இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம தேவனுக்காகவும் நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புகிற காரியங்களையும் நம்ம வெற்றிகளை பார்க்க முடியும். இங்க யோசபாத் ராஜாவினுடைய யுத்தத்தையும் அங்க தேவனே செய்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ அவர்கிட்ட நம்ம முழுவதுமாய் நம்ம சரண்டர் பண்ணும்போது அங்க நிச்சயம் நமக்கு விடுதலையும் ஜெயமும் நிச்சயம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அங்க யோசபாத் ராஜா அந்த தீர்க்கதரிசியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசியின் மேல வந்து இறங்கி, யகாசியல் மேல வந்து இறங்கி, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தரித்து நின்று உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை யோசபாத் அப்படியே விசுவாசிக்கிறார். ஏன்னா இனி இந்த இந்த யுத்தத்தை நான் பண்ண போறதில்ல, ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் அந்த யுத்தத்தை பண்ணுவார்னு சொல்லி
அந்த முழுவதுமாய் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார்னு சொல்லி அங்க அவரை நம்பி யுத்தத்துல பாடகர்களை முதலாவதாக நிறுத்துகிறத பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் மேல தேவனுடைய ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றுவதும் அவர்தான்னு சொல்லி அங்க யுத்தத்துக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? எதை சார்ந்திருக்கிறோம்? மனிதர்களை சார்ந்திருக்கிறோமா? மனிதருடைய வார்த்தைகளை சார்ந்திருக்கிறோமா? இத நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இத பல பேருக்கு ஆண்டவர் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பல கேள்விகளோடு இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னாலே ஆகும். அங்க கர்த்தரை தான் துதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆவியானவரை நம்பி ஆவியானவர்கிட்ட யோசபாத் ராஜா முழுவதுமாய் சரண்டர் பண்றாரு. அங்க யுத்தத்தை தேவனே செய்து முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது போலதான் அந்த அந்த ஏர்லி சர்ச், அந்த ஆதி கால அந்த சபையில அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க? அங்க சீஷர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆயக்காரர்களா இருக்கிறாங்க, சாதாரண மனிதர்கள் தான். ஆனா அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு தைரியமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல அங்க இயேசுவை பிடிக்க வந்த பொழுது எல்லாரும் பயந்து செதறி ஓடுறாங்க. ஆனா அதே சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு அதே ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாக சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அற்புத அடையாளங்களோடு அவங்க ஊழியம் செய்கிறத பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையே டோட்டலா அது என்னவாய் மாறிச்சு, அப்படியே தலைகீழா அங்க மாறினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். அங்க இயேசு அங்க சீஷர்களுக்கு அந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. ஆவியானவர் வரும் வரைக்கும் எருசலேம்ல நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் மேலறையில கூடி இருக்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவரால அவங்க நிரப்பப்படுறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த 1வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூ வில் ரிசீவ் பவர். இந்த பவர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆற்றலை உடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ அந்த செருபாபேல் நாட்கள்ல அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆவியானவருடைய துணை தேவைப்பட்டது. இன்றைக்கு சபையை கட்டுவதற்கு அங்க ஆவியானவருடைய துணையோட தான் அங்க என்ன செய்யறாங்க? சபைகள் கட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரித்துவத்துல ஒரு நபர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அவரை எப்ப நம்ம நபராய் பார்க்கிறோமோ அப்பதான் அவர் சத்தத்தை கேட்க முடியும். அவரை பர்சனா நம்ம பார்க்காத வரைக்கும் அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. அவர் சித்தத்தின்படி நம்ம செயல்பட முடியாது. அங்க கலாத்தியர் 3:3 சொல்றார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவை பெற போகிறீர்களோ? அப்ப ஆவியினால நம்ம ஆரம்பம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆவியானவரே எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். நமக்குள்ளிருந்து அவர் செய்கிறார். அங்க பவுல் அங்க பிரசங்கிக்கும் போது எனக்கு ரொம்ப மிகவும் நான் அடிக்கடியா ஜெபிக்கிற வசனம் அதுதான். 1 கொரிந்தியர் எடுத்தவங்க வாசிங்க, 2வது அதிகாரம் 4-5. 1 கொரிந்தியர் 2:4-5.
உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கும் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமா இதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படப்பட்டதாயிருந்தது. பவுல் ஒரு காரியத்தை உறுதியா சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. உங்க விசுவாசம் அது எதுல நிக்க கூடாது? மனுஷ ஞானத்துல நிக்க கூடாம தேவனுடைய பலத்துல நிற்கும்படிக்கு நான் பேசின என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்போ இன்றைக்கு பிரசங்கிக்கிற நம்ம ஒருவேளை வார்த்தைகளை நம்ம பிறருக்கு சொல்லும் போதும் நம்ம பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராதபடிக்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டப்பட்டதா இருந்தா மட்டும்தான் அதை கேட்கிறவர்களுடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்துல இல்லாதபடி தேவனுடைய பலத்துல அது நிற்குமாம். சும்மா எதையோ நம்ம வார்த்தையை எடுத்தோம் பேசணும் அப்படின்னு இருந்தா அந்த வார்த்தை அதை கேட்கிற ஜனங்களுக்கு அந்த விசுவாசம் எப்படி இருக்காது? தேவனுடைய பலத்துல நிற்காது, அது மனுஷ ஞானத்துல இருக்கும். ஆனா ஒரு மனிதன் வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் உண்மையாய் அவனுடைய பேச்சு பிரசங்கம் எல்லாமே ஆவியினாலையும் பலத்தினாலையும் உறுதிப்பட்டதா இருக்குமானால் அதை கேட்கிறவர்கள் தேவனுடைய பலத்தினால் அந்த விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் வார்த்தையை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நீங்க அதிகமா நீங்க ஜெபிங்க. ஒரு வார்த்தை நீங்க மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னா, ஆண்டவரே ஏன் என்னுடைய இந்த பேச்சோ என்னுடைய இந்த வார்த்தையோ என்னுடைய எந்த பிரசங்கமோ மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இருக்காதபடி உங்க ஆவியினாலையும் பலத்தினாலையும் அது உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஜோம் பண்ணிட்டு அந்த வார்த்தையை நீங்க ஷேர் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்குள்ள அக்கினி கடந்து போகும். அன்றைக்கு ஒரு சீஷர்கள் கிட்ட அங்க இயேசு கிறிஸ்து பேசிட்டே வர்றாரு. அப்ப கூட அவங்க அதை அறியல. அவங்க அப்பத்தை பிட்ட பிறகு அதை சாப்பிட்ட பிறகு அங்க அவங்க உணர்ந்து கொள்றாங்க. அவர் பேசின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை மோசே முதல் அந்த தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல சொல்லி இருக்கிற அவரை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளை தான் அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. அப்ப புரியல. ஆனா பிறகு அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. அவங்க பேசின பொழுதே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ மற்றவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும்னா நம்ம வார்த்தை ஆவியால உறுதிப்பட்டதாகவும் பலப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கணும். அன்றைக்கு கிறிஸ்து ஆவியில அந்த வார்த்தையை பேசினதுனாலதான் அவங்க இருதயம் எப்படி இருந்தது? கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. எரேமியால நினைக்க ஒரு வார்த்தை உண்டு, என் வார்த்தை அக்கினியை போலவும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அப்போ நம்முடைய வார்த்தை அக்கினியா இருக்கும்போது அது மற்றவர்களை நிச்சயம் வாசிங்க ஆண்டி. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றான். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அவருடைய வார்த்தை அக்கினியை போல எலும்புல இருக்குன்னு சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அக்கினியில நிரம்பணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபர் ஒருவர் எனக்குள்ளே வசித்து கொண்டிருக்கிறார். அங்க சொல்றாரு, அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய்னா, இன்றைக்கு நமக்கு எதிராய் நம்ம ஆவியானவருடைய துணையோடு கொண்டு எந்த மலையை பார்த்து பேசினாலும் அது நிச்சயம் நமக்கு முன்பாக சமபூமியாக மாறித்தான் ஆகணும். இததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மார்க் 11வது அதிகாரத்துல பார்க்கிறோம். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ரோமர்ல பார்க்கிறோம் 15, 13 பரிசுத்தாவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த பரிசுத்தாவியின் பலத்துல தான் நமக்கு நம்பிக்கை பெருகுது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் நம்மை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம் சமாதானம் நிரப்பப்பட்டவர்களாய் எந்த மலையை பார்த்து நம்ம பேசினாலும் நான் சொன்னால் ஆகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க பேசும்போது எந்த பெரிய மலையும் உங்களுக்கு முன்பாக அது சமபூமியாய் மாறும். இது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, எனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய துணையோடு நான் இதை பேசுகிறேன்னு சொல்லி நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை அந்த மலை போன்ற காரியங்களும் அத சமபூமி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த ஆவியானவரை நம்ம உணர்கிறோம், அவர்ல நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அது அது நம்ம செய்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையின் அன்றாட நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்ப காரியங்கள்ல எந்த காரியத்துல ஜெயம் வேணாலும் சரி, இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அங்க 1 கொரிந்தியர் 3:16 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தங்குகிற அவர் நீங்க தான் உங்க சரீரம் தான் ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? அப்போ இந்த ஆவியானவர் தான் எந்த வேலையும் செய்ய நமக்கு அவர் பலனை கொடுக்கிறார், நம்மை அவர் கட்டி எழுப்புகிறார். இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம 1 ஆதாம் 2 ஆதாம் குறித்தெல்லாம் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 2 ஆதாமுக்குள்ள நம்ம இன்னும் வாழ முடியாத ஒரு காரியம், பல நேரங்கள்ல நம்ம எண்ணங்கள்ல அவன் ஆளுகை, அந்த 1 ஆதாமின் செய்கைகள், அந்த மாம்ச எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னும் ஆவியில நம்ம நடக்காததுதான். கலாத்தியர் 5:14 வாசிங்க. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஆவிக்கு ஏற்றபடி இங்க ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு மனிதனாக, ஒரு நபராக நம்ம எப்படி இன்னைக்கு லிட்ரலா நம்ம ஒவ்வொருத்தரை நம்ம பார்க்கிறோம், மனிதரை முகமுகமா பார்க்கிறது போல இன்றைக்கு அதே ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பர்சனா இருக்கிறாரு. இந்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் போது நம்ம மாம்சத்தின் எண்ணங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோமா? நிறைவேற்ற மாட்டோம். அது என்னவா இருந்தாலும் சரி, அது கோபமோ, வெறுப்போ, கசப்போ, பகையோ, இச்சைகளோ, இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு அவருக்கு ஏற்றபடி, அதான் வாக் பை த ஸ்பிரிட், ஆவியில நடந்து கொள்ளும் போது இந்த மாம்ச எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. நம்ம மனுஷனை போல சிந்திக்கிற இடத்துல எல்லாவற்றிலையும் என்ன செய்யறோம்? மாம்சமானதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? அப்போ நேத்து ஒரு ஒரு சிஸ்டர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சிஸ்டர். அவங்க சொல்றாங்க, நம்ம கவலைப்படுறோம்னா ஏன் கவலைப்படுறோம்? அது ஒரு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு. அப்போ அவருக்கு அந்த காரியத்தை செய்ய வக்கில்ல, அதனால தானே கவலைப்படுறோம். அப்போ நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? எனக்கு அந்த அந்த வார்த்தை என்னைய ரொம்ப டச் பண்ணுச்சு. அவருக்கு அதை செய்யறதுக்கு வக்கில்லையா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவரை தாழ்மையா பார்க்கிறதுனால நமக்கு அந்த கவலை வருது. அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினார்னா
நம்ம எதை குறிச்சு கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தையும் அவரே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளவு முழு நிச்சயமாய் அவரை சார்ந்திருப்போம். இன்னைக்கு நமக்கு நம்ம பயம் இருக்கு, கவலை இருக்கு, சோர்வு இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு, புலம்பல் இருக்குன்னா, ஒண்ணு நம்ம என்ன நம்பிட்டு இருக்கிறோம்? அவருக்கு அதை செய்யறதுக்கு வக்கில்லைங்கிறத நம்ம அப்படிதான் நம்ம இருதயத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் பெருமை. ஏதோ நம்ம எதையோ செஞ்சு நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய பெருமையாய் அங்க நம்ம பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ முற்றிலுமாய் அவருக்கு சார்ந்து அவரிடத்துல நம்ம காரியங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எல்லா சூழ்நிலைகள்லயும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். இந்த ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் போது, அப்பா இந்த காரியம் எப்படி இருக்கு, இதை நான் உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன், இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் குடுத்துட்டு அதை பத்தி அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கவே கூடாது. அதை தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார் அப்படிங்கிற எண்ணங்கள்ல நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயம் அந்த காரியத்துல ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவரு இன்னைக்கு அதை நீங்க ஆழமா நீங்க அவரை குறிச்சு தியானிங்க. இது ஏதோ நமக்கு உள்ள நமக்கு ஒரு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ நமக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது அவர் திருத்துவத்துல ஒரு நபர். அந்த தேவனுடைய அந்த திருத்துவத்துல இருக்கிற ஒரு நபர் இன்றைக்கு நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்குள்ள ஏன் வாழ்றாரு அப்படின்னா, நம்மளால செய்ய முடியாதத நமக்குள்ள இருந்து செய்யும்படியான பலத்தை அவர் கொடுக்கிறார். உங்களால கோபத்தை விட முடியாது, உங்களால கசப்ப விட முடியாது, பெருமையோ பொறாமையோ இச்சையோ இன்னும் வைராக்கியமோ பகையோ இது எதுவும் நம்மால முடியாது. ஆனால் இந்த ஆவியானவருடைய துணையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா நிச்சயம் அப்படி ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். அவர் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மனுஷீகத்துல நம்ம செஞ்சு 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 நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு சின்ன காரியத்துல இருந்து ஒரு சமையல் விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க, எல்லாம் அது நேர்த்தியாய் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ ஒரு ஒரு பல்ப் ஒரு லைட் போடுறோம். இந்த லைட்டுக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? அது எலக்ட்ரிசிட்டில இருந்து வருது. இல்லனா அந்த லைட் வெறுமனே இருளாதான் இருக்கும். அந்த அங்க கரண்ட் வரலன்னா அந்த லைட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா கூட அங்க வெளிச்சம் இருக்காது. அதே போலதான் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் வெளிச்சத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நமக்கும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்குள்ள இருக்கிற சோர்ஸ் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும். நம்முடைய ஞானமோ நம்முடைய பலனோ இதெல்லாம் கொஞ்சம் தான். அதனாலதான் தேவன் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ல நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் அற்பமானவைகளையும் இழிவானவைகளையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறாராம். ஏன்னா மாம்சமானவன் யாவரும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, அதனால அவன் அதை செய்யறான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு உலகத்துல அற்பமானது, இழிவானது, புறக்கணிக்கப்பட்டது, தள்ளப்பட்டது. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம்னா எல்லாரும் ஒரு இடத்துல அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா இன்றைக்கு நம்மைத்தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கோ அவருடைய பலன் நம்மள வெளிப்படுகிறதுக்கோ அது தடை கிடையாது. அதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்ம மூலமாய் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் திட்டமிட்டு இருக்கிறார்.
அங்க பார்க்கிறோம், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் என்ன நினைச்சு பாக்குறேன், என்ன எனக்கு திறமை, எனக்கு ஞானம், எனக்கு பேச்சுல ஒரு வல்லமை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு 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 அப்படி ஒரு பயம்னா, எனக்கு என்ன மாதிரி நான் பயப்படுகிற ஒரு நபரை பார்க்க முடியாது. ஆனா இந்த ஆவியானவருடைய பலன்ல தான் நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அற்பமாய், இழிவாய், என்ன நானே குறைவாய் நினைத்துக் கொண்டிருக்கிற என்னதான் அவருடைய பலன் அது எனக்குள்ள என்ன உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த பலன்ல தான் நான் பேசுறேனே தவிர என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் இது எதுவுமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அதே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தான் நமக்கு இருக்குது. அதனாலதான் அங்க சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மள வீக்கா ஃபீல் பண்றோம், நம்மள அன்வர்தியா ஃபீல் பண்றோம், நம்மள ரொம்ப குறுகின வட்டத்துல நம்மள பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் நம்மள சரண்டர் பண்ற நம்ம அந்த ஹார்ட்ல, அப்பா எனக்கு பலன் இல்ல, உங்க பலன்ல நான் சார்ந்து உங்களை சார்ந்து நிக்கிறேன்னு சொல்லும் போது நமக்குள்ள இருந்து அவர் மகிமையாய் அவர் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை கொடுக்கிறார். ரோமர் 14:17 பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி இருக்கா, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க சார்ந்து இருப்பீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம லைஃப் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரு நாளையில காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்க தாட்ஸ நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்துல இருக்கிறீங்களா, இல்ல மாம்ச எண்ணத்துல இடம் கொடுத்து நீங்க சோர்ந்து போயிட்டே இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சின்ன 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 காரியத்துல கூட அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை பலப்படுத்துகிறதையோ, அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறதையோ, அவருடைய சந்தோஷம் உங்களை நிரப்புகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனா நம்ம அவரை சார்ந்து இல்லாதபடியினாலதான் நமக்கு பயம், கவலை, சோர்வு, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இது என்னவாகும், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி நடத்துவேன், அப்பா இந்த காரியம் இப்படி இருக்கு, இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இது உங்க ஆவியினால ஆகும், நான் உங்களுக்கு இன்னைக்கு பிள்ளையா இருக்கேன்னு நீங்க எனக்கு சொல்லிட்டே இருக்கிறீங்க, உங்க பிள்ளையா இருக்கிற எனக்கு நீங்க இதை நிச்சயம் வெற்றியாய் செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து வாழும்போது மாம்சத்தின் எண்ணங்களை நம்ம நிறைவேற்றாமல் இருப்போம். இந்த முதல் ஆதாமின் சுபாவம் இன்னும் நமக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருக்குதா, இன்னும் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிறார்ங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இல்ல, அவர்லயே நம்ம வாழல. நம்ம பலத்துல பல நேரங்கள்ல போராடிட்டு இருக்கிறோம், நம்மளால முடியும், நம்ம பேசி சாதிச்சிடலாம், நம்ம செஞ்சு சாதிச்சிடலாம், நம்ம இத இத இப்படி இத வந்து இப்படி இந்த நபருக்கு இத கொடுத்தா இவங்க நமக்கு இத செய்வாங்க அப்படின்னு நம்ம பலத்துல சார்ந்து இருக்கிறோம். நீங்க அவருடைய ஆவியில சார்ந்து இருக்கும் போது யாரிடத்துல எப்படி கிரியை செய்யணும் அது அவருக்கு தெரியும். மொர்தெகாய் அங்க மொர்தெகாய்க்கு விரோதமா அங்க தூக்கு மரத்தை அங்க ஆமான் ரெடி பண்றான். ஆனா ஆவியானவர் ஆண்டவர் அந்த ராத்திரியில அகாஸ்வேருவுக்கு தூக்கத்தை வரவிடல. அவன் அங்க மொர்தெகாயினுடைய அந்த ஆமானுடைய மனைவி சொல்ற, அவன் யூத குலமானால் உண்மை மேற்கொள்வது நிச்சயம், ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருக்கிறத அவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்போ இங்க மொர்தெகாய் ஒண்ணுமே செய்யல, அங்க ஆண்டவர் ஆவியாய் இருக்கிற அந்த தேவன் அங்க அகஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வர விடாம தூக்கு மரம் செய்த அதே ராத்திரியில அங்க மொர்தெகாயை அங்க கனம் பண்ணும்படியாய் அதே ஆமானுக்கு அங்க கட்டளை பிறப்பிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல மொர்தெகாய் ஏதாவது செஞ்சாரா? இல்லவே இல்லை.
அப்போ இன்னைக்கு நம்மளுடைய நியாயத்தை நம்ம எப்படியாவது வெளிக்காட்டணும்னு சொல்லி பல நேரங்கள்ல மனுஷங்களோட நீங்க போராடிட்டே இருக்கிறீங்க. நீங்க அமைதியாய் ஆவியானவர்கிட்ட நீங்க சார்ந்திருப்பீங்கன்னா உங்கள் நீதியை நியாயத்தை போலவும் உங்க உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். அதை அழகா அவர் வெளிப்படுத்துவார், அன்புல வெளிப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் ஒருவேளை அப்படி ஒரு நினைவுகளை ஒரு சில மனிதர்கள் நீங்க ரொம்ப நேசிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு எதிராக சில நினைவுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தேவனே அவர்களுக்கு அதை அழகா புரிய வைக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க சொல்லி சொல்லி பேசி புரிய வைக்கலாம் முடியாது. அந்த முயற்சியை இன்றோடு நீங்க கைவிட்டுருங்க. சிலருக்கு ஆவியானவர் இதை பேசுகிறத என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். நீங்க விட்டுட்டு அவரை சார்ந்து இருக்கும் போது அப்பா நீங்க செய்வீங்கன்னு முழுவதுமாய் அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அந்த சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணுவார். அது குடும்பங்களுக்குள்ளேயும் நடக்கும். மற்ற நபர்கள் உங்கள்ட்ட அப்படி இருந்தாங்கன்னா அங்கேயும் நீங்க சமாதானத்தை நிச்சயமாய் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. உங்க இருதயத்துல பாரமே இருக்காது. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவரால நிரம்புகின ஒரு வாழ்க்கை வாழும்போது, அதனாலதான் எபேசியர் 5 பார்க்கிறோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அங்க எல்லாவற்றிற்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கா. நம்ம வேலை என்ன? ஆவியானவரால நிரப்பப்படணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் நம்ம வேலை. மத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த சரண்டரை இன்றைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு விடுதலை உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கு அந்த செருபாபேலோக்கு முன் அங்க ஆலயத்தை கெட்டுறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆவியானவரால அங்க முடியும்னு சொன்னது போல இன்றைக்கு நம்ம சரீரம் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துல அவர் தங்கி இருக்கிறார்ங்கிற உணர்வோடு நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படுகிறது. எவ்வளவு நிச்சயம்! நம்ம ஆர்டினரி கிடையாது, நம்ம சாதாரண மனிதர்கள் கிடையாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடியினால நம்ம என்ன செய்யறோம்? உயரமான ஸ்தலங்கள்ல தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாரா? வாசம் பண்ண வைக்கிறாரா. அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் உன்னை நடக்க பண்ணுகிறார். அங்க என்ன அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஆபகுக்குல வரும் நினைக்கிறேன். ஆன்ட்டி வாசிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிங்க. நான் வாசிக்கிறேன். வாசிக்கிட்டேனா? வாசிங்க ஆன்ட்டி. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கவா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாம போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்போ இங்க ஆபகு தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்றாரு, எதுவுமே எனக்கு இல்லைனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இது ஆவியில வருகிற ஒரு சந்தோஷம். முற்றிலுமாய் ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கும் போது அங்க சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் வாழ்க்கையில
எனக்கு ரட்சிப்பு வருதுன்னா, ரட்சிப்புன்னு ஒண்ணு உண்டுன்னா அது அவரிடத்துல இருந்து வருகிறது. அதனால அந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு எது இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நான் அவருக்குள் களி கூறுவேன். அவர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அப்ப இந்த ஆவியானவருடைய துணையோடு எது இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நான் அவருக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லும்போது, உங்கள தேவன் எங்க கொண்டு வைக்கிறார்? உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் வைக்கிறார். அப்போ எதெல்லாம் நம்ம அந்த ஆவியானவருடைய அந்த துணையோடு நம்ம சந்தோஷத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கும்போது, கவலை இல்லாத, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும்போது, நிச்சயம் உங்க வாழ்க்கை அநேகருக்கு அது எப்படி இருக்கும்? சாட்சியா இருக்கும். நீங்க மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருப்பீர்கள். நீங்க மறைந்திருக்க மாட்டீர்கள். இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம் இன்னைக்கு. அப்பா, எங்க வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள்ல இருக்குன்னா, இந்த 24 மணி நேரத்துல எந்த எண்ணம் வரும்போதும், நாங்க அத ஆவியானவர்கிட்ட கொண்டு போகிறதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. அப்பா, நாங்க உங்கள சார்ந்து இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் என்ன செய்கிறாரா? தேவனுடைய ஆழங்களிலிருந்து நமக்கு பல காரியங்கள சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா. ஒரு சின்ன காரியம் நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, உடனே அப்பா இந்த இடத்துல நான் அப்படி ஃபீல் பண்றேன். நீங்க எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்கன்னு அமைதியா நீங்க கேட்டு பாருங்க. அவருடைய வார்த்தைய அனுப்புவார். அது உங்கள குணமாக்கும். அது உங்கள அழிவுக்கு தப்புவிக்கும். ஆனா இத நம்ம செய்யல. அதனாலதான் இன்னும் பல இடங்கள்ல நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். அங்க கிறிஸ்துவினுடைய அன்பு ஆவியானவர் நம்ம கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பூரணமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாற்றுவதற்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறாராம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதென்று இன்னதென்று அறியாது இருக்கும்போது ஆவியானவர் தாமே அங்க பலத்த பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ இந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறார்னா, இந்த சத்தத்துக்கு நம்ம சார்ந்திருக்கும் போது முற்றிலுமாய் நம்ம தேவரகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நம்ம வாழ முடியும். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக தான் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்னா, அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். அதற்காகத்தான் திரியேகத்துல ஒரு நபர் இன்றைக்கு என்றென்றுமாய் வசிக்கும்படியாக நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நிச்சயமா இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டிருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது அநேகருக்கு நம்மை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில முற்றிலுமாய் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க இருதயத்துல எத்தனையோ கேள்விகளோடு இன்றைக்கு வந்தாங்கப்பா. இந்த காலை வேளையில நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு முற்றிலுமாய் நாங்க உங்களை சார்ந்து கொள்ள எங்க இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக எங்களுடைய கண்ணு, எங்களுடைய காது, எங்களுடைய நாவு, எங்களுடைய இருதயம், இந்த ஐம்புலன்கள்ல நாங்க வாழாதபடிக்கு அவை எல்லாவற்றையும் ஆவியானவரே உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம். அப்பா, நாங்க எல்லாரும்
உங்க சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற, எங்களுக்குள்ள நீங்க ஒரு நபராய் வசித்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறத எங்க ஆள் மனதுல நாங்க அறிந்து உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஆவியின்படி நடந்து இந்த மாம்ச எண்ணங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள்ல நாங்கள் நடவாதபடி, ஆவியின் கனிகளாலே நாங்கள் நிரப்பப்பட்டு வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் நீங்க ஆளுகை செய்ங்க. ஆண்டவரே, நீங்க எங்களை கண்ட்ரோல் எடுங்கப்பா. எங்களை நாங்க உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொன்னது போல, இன்றைக்கு கிறிஸ்துதான் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர், தகப்பனுடைய அன்பு இன்றைக்கு எங்களை சூழ்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையின் போராட்டங்கள் ஒன்றும் எங்களை மூழ்கடிக்க முடியாது. இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறைவுகளாய் பார்க்கிறோமோ அதெல்லாம் உடைய ஆவியினாலே அதை நிறைவாக்கி தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குகிறீரப்பா. அது ஆவிக்குரிய பூமிக்குரிய எந்த குறைவுகளா இருந்தாலும் இந்த காலை வேளையில ஆவியானவர் எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியானவர் வரும்போது வனாந்தரம் வயல் நிலமாய் மாறுகிறத பார்க்கிறோம், பாழானது பயிர் நிலமாய் மாறுகிறத பார்க்கிறோம். இதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா எங்க வாழ்க்கையில செழிப்பும் ஆசீர்வாதங்களும் அது மிகுதியாய் வருகிறதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல எங்க கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறான். நான் விசுவாசிக்கிறேன் இந்த பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குள்ள நயவசனம் இல்லப்பா. இது இந்த வார்த்தை உங்களுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடியினாலே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகுகிறதை நான் பார்க்கிறேன் அப்பா. தேவ பலத்துல அவங்க நிற்கும்படிக்கு இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறதை நான் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எல்லாரும் இத ஃபாலோ பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முற்றிலுமாய் அவர்கிட்ட சரண்டர் பண்ணி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திலேயோ சமாதானத்திலேயோ நம்ம வாழ்கிறதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள அவர்ல நிரம்பி நம்ம வாழ ஆரம்பிப்போம். பெரிய காரியங்களை தேவன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில செய்வார்.